விசுவாசத்தோட எழுதி வை. கர்த்தர் உன்னை எப்படி மாற்றுவார் அப்படின்னு சொன்னா, உங்க வம்சத்தின் நடுவே கர்த்தர் உன்னை அடையாளமாய் கர்த்தர் மாற்றுவார். அடையாளமாய் கர்த்தர் மாற்றுவார். இது ஆண்டவருடைய வருகை எவ்வளவு நாள் இருக்குமோ அவ்வளோ நாள் வரைக்கும் இந்த அடையாளம் உங்களுக்கு தொடட்டும். ஒவ்வொரு தகப்பன்மாரும் தாய்மாரும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது தயவு செய்து இப்படி ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபிங்கன்னா, ஆண்டவரே இவன் என்னவா மாறட்டும்னா, இவன் ஒரு அடையாளமாக மாறட்டும் ஆண்டவரே, இந்த மகள் ஒரு அடையாளமாக மாறட்டும் ஆண்டவரே. நீங்கள் ஒருவேளை இந்த பட்டணத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது முகவரியே இல்லாமல் கேட்டுட்டு இருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு பெர்மனண்ட் அட்ரஸ் கூட உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். எனக்கு ஒரு பெர்மனண்ட்னு ஒரு அட்ரஸ் கூட இல்லை பாஸ். ஒரு கார் வாங்கணும்னா, ஒரு பைக் வாங்கணும்னா கூட நான் சிரமப்படுறேன். எதுக்கு போனாலும் இன்னொருத்தருடைய அட்ரஸை வாங்குற அளவுக்கு ஒருவேளை உங்கள் சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு நினைச்சாருன்னா, நீ நினையாத அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறதற்கு அவர் வல்லவர். அவர் முகவரியை உண்டு பண்ணுகிறதற்கு வல்லவர். ஆமேன். காசு பணம் இல்லாம இருந்து இவ்வளவு தூரம் கர்த்தர் கொண்டு வருவார். ஆனால் எனக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் தருகிறதற்கு வல்லவர். என் பிள்ளைக்கு ஒரு அடையாளத்தை நீங்க விட்டதை கர்த்தர் உங்க பிள்ளைகள் மூலமாய் தருவாராக. ஹல்லேலூயா.